வணக்கம். எனக்கு எப்படி போயிட்டு இருக்கு? நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நாங்கெல்லாம் நலம். பிஸியா இருக்கீங்களா, ஃப்ரீயா இருக்கீங்களா? ஃப்ரீயாக தான் இருக்கிறோம். பிஸியாக ஆகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். எங்களுக்கு தாங்க அந்த வேலையை, உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது. நாங்கள் பை பை ஸ்டாலின் சொல்லியாச்சுல. காரணம் நான் கூட எதையோ நினச்சேன், நம்மளை ஏதோ ஒரு பகையாளி கட்சியை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு பஞ்சாயத்தில் விட்டுருவாங்களோன்னு பார்த்தேன். சரி, நல்ல வேலை இன்றைக்கி பங்காளி கட்சி உங்களை பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சு நம்ம ரெண்டு பேரும் தெளிவாக தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிகிற மாதிரி எந்த கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது, இப்போ எந்த கட்சி தமிழ்நாட்டிலேயே இல்லாமல் இருக்குன்னு நம்ம ரெண்டு பேருக்குள்ளேயே முடிவு பண்ணுற முடிவை அவங்க எடுக்கிறதுக்காக நம்மளை ரெண்டு பேரும் இறக்கி விட்டுருச்சு களத்தில். ரைட்டு. வேலை ரொம்ப தெளிவாக இருக்குது. எங்களுக்கு களம் சரியாக தான் போகுது, ஆனால் வேலை டெய்லி அதிகமாக இருக்குது. என்ன வேலை? என்ன காரணம்? விட்டுட்டு ஓட டெய்லி இல்லை டெய்லி ஒவ்வொரு கட்சா கூப்பிட்டு நீ வந்து பேசுகிறதும், அறிவாலயத்தில் உட்கார்றதும், வெளில அனுப்புறதும், வர்றதும், பேசுகிறதும், அனுப்புறதும். கூட்டணி கட்சி ஒரு 10-15 இருக்குது பாருங்கள். அதனால் டெய்லி அந்த ஒர்க்கு அதிகமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. காரணம் என்னென்னா டைரெக்டாக டெல்லி போகலாம், உட்காரலாம், ஹெட் ஆஃபீஸில் உட்காந்து 2 வார்த்தை பேசலாம். உங்களுக்கு எவ்வளோ சீட்டை வாங்கிட்டு ஊருக்கு வந்துடுவீங்க. எங்களுக்கு எங்களுக்கு எவ்வளோ சீட் பிரித்து கொடுக்குறதுல தான் பிரச்சனை. இல்லை எங்களுக்கு எவ்வளோ சீட்டோ நாங்கள் போய் உட்காந்து வாங்கிட்டு வரணும்னா டெல்லி போய் உட்காந்து பேசி வாங்கிட்டு வந்து பேப்பர் படிக்கிறது, டிவி பார்க்கறதுலாம் இல்லையா? ஐயா நான் என்ன அரசியல் அடிப்படை யார் கூட கூட்டணி? நான் சொல்றது உங்களுக்கு என்டிஏ கூட்டணின்னா யாரு கூட, யாரோட தலைமையில்? நீங்க இப்ப என்டிஏ கூட்டணிங்கிற தேர்தல் கூட்டணி இங்க தமிழ்நாட்டுல நாங்க தான் லீட் பண்ணி போறோம். நீங்க போய் அங்க டெல்லியில காவடி தூக்குற மாதிரி. ரவி சார்ட்ட ஒண்ணு தான் கேள்வி கேட்கிறேன். என்ன கேள்வி? என்டிஏ கூட்டணி இப்போ உங்க வாயால தான் சொன்னீங்க. இந்த என்டிஏ கூட்டணி சொன்னதுனால தான் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. எடப்பாடி நேரா டெல்லி போகலாம், உட்காரலாம், பேசலாம். உங்களுக்கு எவ்வளவு சீட்டுன்னு கேட்டு எடப்பாடி மட்டும் டெல்லி போறது எல்லாருக்கும் போறது. எங்க தலைமையில கூட்டணின்னு டெல்லியில இருந்து சொல்லி இருக்காங்க. நாங்க தான் தலைவர். சரிங்க, நான் ஒத்துக்கிறேங்க. உங்க தலைமையில தான், மாற்று கருத்து இல்லை. அண்ணன் எடப்பாடி தலைமையில தான் பேச்சுவார்த்தை. எந்த கட்சி இப்ப டிடிவி தினகரன் உங்கள்கிட்ட வந்து பேசிட்டாரா? டிடிவி தினகரன் பேசலன்னா உடனே எங்க கட்சியில் கூட்டணி இல்லைன்னு அர்த்தம். படுவாங்களா? என்னதான் இப்ப முடிவு? நான் என்ன கேட்கறேன், கூட்டணி தர்மம் இல்ல கூட்டணி தர்மம்ங்கிறது ஒருத்தர் முதல்ல முறையா மதிக்கிறது, ஒருத்தர் முறையா நம்புறது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறது. இதோட அடிப்படை தான் கூட்டணி. அதெல்லாம் அந்தந்த கட்சி வருத்தப்பட வேண்டிய செய்தி. எங்களுக்கு அது இல்லை. எனக்கு என்ன போன டவுட்னா, நான் இப்ப என்ன தெளிவா தானே கேட்டேன். நம்ம 2 கட்சியும் பங்காளி கட்சிகள் தான், மாற்று கருத்து இல்ல. ஒரு கட்சியை காணான்னு நான் எங்க தலைவர் தான் தேடிட்டு இருக்காரு. எந்த கட்சி காணோம்? அதிமுகங்கிற ஒரு கட்சி இருந்தது, திராவிட கட்சின்னு சொல்லி இருந்தது. ஆளுநர் வந்ததுலேருந்து கட்சி காண போச்சு. அப்புறம் டெல்லியிலேருந்து திரும்பி வந்தோன்னா மொத்த உருவமும் போயிடுச்சு. நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு பிஜேபிங்கிற அந்த புலியை எதிர்த்து 4 ஆடு ஒன்றா நின்று ஃபைட் பண்ணீங்க. சரி, கடைசியாக பார்த்தா எடப்பாடிங்கிற ஒரு ஆடை அது கவ்வி தூக்கிட்டு போயிடுச்சு பாலிடிக்ஸ் பண்ணி. ஒரு கதை கட்டி இப்ப சுத்திட்டு இருக்கீங்க. வெளியே தெளிவா சொல்லுங்க. ஒரு கதை கட்டி விட்டு நான் முடிச்சேன். சொல்லுங்க. இப்போ ஓபிஎஸ் அவரை இந்த பக்கம் துரத்தி விட்டீங்க, அந்த அம்மாவை தனியாக புலம்ப விட்டீங்க, டிடிவியை அந்த கஸ்டடியில் வச்சுருக்கீங்க. சரி, இபிஎஸ்ஸை புடி கொத்தி தூக்கிட்டு டெல்லிக்கு போயிடுச்சு. இப்போ 4 ஆடம் ஆளுக்கு ஒரு திசையில் போய் தமிழ்நாட்டில் கச்சா காணான்னு தேடுறீங்க. நான் என்ன பண்றது? நான் அதுக்காக தான் கேட்டேன். சரி, இந்த கதையெல்லாம் நீங்க ஒவ்வொரு ஆளே கூப்பிட்டீங்க. இல்ல இந்த கதையெல்லாம் நீங்க ஒவ்வொரு ஆளா வர்றதா? 5 வருஷமா ஒவ்வொரு ஆளா கூப்பிட்டீங்க. 5 வருஷம் பங்காளி ரவி குழந்தை முன்னால நீட் தேர்வு ரத்துன்னு எனக்கு ஒரே ஒரு கேள்வி பண்ணீங்களா? எனக்கு ஒரே ஒரு கேள்வி. போய் ஊர்வலம் போய் எல்லா பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இந்த எல்லாம் ஸ்கூல்ல படிக்கிறவங்களுக்கு எல்லாம் கதையெல்லாம் சொன்னீங்கல்ல. என்ன சொன்னீங்க? நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவோம், எங்கிட்ட ரகசியம் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. அந்த ரகசியம் என்னன்னு இப்ப வரைக்கும் சொல்லலையே. அந்த கையெழுத்த போட்டோம், நீட்டு மசோதா ரத்துன்னு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினதுல எடப்பாடியும் கையெழுத்து போட்டாரு. சரி, ஆளுநருக்கு அனுப்பிட்டோம், கதை முடிச்சிருச்சுட்டேன். சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், ஆள போறது என்டிஏ கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னவங்கலாம் டெல்லியில இருந்து. சரி, நீங்க என்னன்னு சொல்லி பார்லிமெண்ட்ல கூட்டணி வச்சீங்க, என்னன்னு பேர் சொன்னீங்க? அதுக்கு கூட்டணிக்கு பேர் என்ன? இண்டி கூட்டணி பேர் வச்சீங்களா இல்லையா? ஏன் இண்டி கூட்டணி பேர் வச்சீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆல் இந்தியா லெவல்ல வைக்கும்போது ஒரு பேர் வச்சீங்கல்ல, அது மாதிரி இதுக்கு பேர் வச்சா என்ன தப்பு? இந்திய கூட்டணின்னு. அதுக்கு எங்களுக்கு அவசியம் இல்லை. இது மதசார்பற்ற கூட்டணி இல்ல. அது தமிழ்நாட்டுல ஒண்ணு காத்துல கரைஞ்சு போயிருச்சு கற்பூரம் மாதிரி. அதுக்கப்புறம் எப்படி போய் சொல்றீங்க? இப்ப டயலாக்கே மாத்திட்டீங்கல்ல. அது இந்தியாவுக்கு தேர்தல் வரும்போது பாத்துக்கோங்க. இப்ப முதல்ல எடப்பாடி வச்சு ஓட்டுவோம். இப்ப நான் திரும்பி கேட்கிறேன், திமுக வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னா அண்ணா திமுகவுக்கு லாபம் சார். சரிங்க, நான் என்ன மக்களுக்கு நஷ்டம் சார். மக்கள் 2 கேள்வி தான் கேக்குது. என்ன கேள்வி கேக்குறாங்க? 65 எம்எல்ஏக்கள் நீ இருந்திய,
இங்கே திமுகவுக்கும் நாங்கள் ஓட்டு போட்டு ஆட்சியில் உட்கார வச்சுட்டோம். சரி அவங்க பணம் இல்லைன்னு சொல்லி கொடுத்த திட்டத்தில் கால்வாசியை நிறைவேற்றலைன்னு நீயே வந்து சொல்கிற. சரி அதை நாங்கள் திமுகவிட்டையே போய் கேட்குறோம். சரி என்னையா நீ கொடுத்த வாக்குறுதியில் கால்வாசியை நிறைவேற்றலை, அவங்க எடப்பாடியை கூப்பிட்டு வந்து பிரச்சாரத்திலேயே வந்து வாக்குறுதியை நிறைவேற்றலை போய் வாக்குறுதி கொடுத்தாங்கன்னு புலம்புறாரு. நாங்கள் இவ்வளவும் அவர் பேச்சை கேட்டுட்டு திமுகவிட்டே வந்து ஏன் வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு கேட்டோம். ஒரே வரியில் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து 50 போராட்டத்தை அறிவிச்சு தமிழ்நாடு தலை குனியாதுன்னு சொல்லி 100 போராட்டத்தை அறிவிச்சு ஆளுங்கட்சியே போராடுது. 65 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு என்னைக்காவது தமிழ்நாட்டை பற்றியோ தமிழ்நாட்டு மக்களை பற்றியோ கவலைப்பட்டிருக்கியா? ஒரு போராட்டத்தில் நீ கலந்துருக்கியா? ஒழுங்காக அந்த 65 பேரும் வாங்கின சம்பளத்தை திருப்பி கொடுன்னு கேட்குறான். எதுக்கு திருப்பி கொடுக்கணும்? ஏங்க நாங்கள் வந்து எதிர்கட்சியாக மக்களுக்கு பணியாற்றுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்கோம். நாங்கள் சட்டசபையில் உங்களோட குறைகளை சுட்டிக்காட்டி எதிர்கட்சிங்கிற முறையில் உங்களை கேள்வி கேட்குறோம். நீங்கள் வந்து வெறும் பொய்யான 500க்கு மேற்பட்ட வாக்குறுதிகளை கொடுத்துட்டு 4 கேள்விக்கு கூட ஒழுங்கா பதில் சொல்லாம என்ன பேசிட்டு இருக்கீங்க? திருப்பி எங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. 65 பேர் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. 65 பேர் கேள்வி கேட்டதுனால தான் இந்த இடத்துல வந்து நிக்கிறீங்க. நான் இப்ப சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு வர ஆபத்தை தடுக்கிறதுக்கு தான் தலைமை தேவை, ஒரு தலைவன் தேவை. சரி, நான் அதுக்கு ஒரு கட்சி தேவை, அதுக்கு ஒரு அரசியல் தேவை. சரி, அதுதான் முக்கியம். இப்போ நான் வாக்குறுதி கொடுத்தேன், நீங்களும் வாக்குறுதி கொடுக்குறீங்க. திமுகவும் அண்ணா திமுகவும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்கப்பா. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? இவன் 2000 தரங்கிறான், அவன் 4000 தரங்கிறான், இவன் 5000 கொடுக்குறான், அவன் 10000 கொடுக்குறான். சரி ஒன்று செய்வோம், சீமா நடுவில் உள்ள வந்து இவன் 5000 அவன் 10000ங்கிறான். நான் என்ன சொல்கிறேன், மக்கள் எல்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க, மாதம் 50000 கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டா சீமானுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. என்ன கேட்குறேன், சீமானுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன வேடிக்கை பார்க்க தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நீங்க ஒரு விஷயத்தை சொன்னீங்க, நான் ஏத்துக்கிட்டேன். 2 திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆளுவதற்கு தகுதி படைத்தது. ஒன்னு அதிமுக ஆளணும், இல்லைன்னா திமுக ஆளணும், மாறி மாறிதான் வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னு சொன்னீங்க. நான் அதை ஒத்துக்கிட்டேன், அது உண்மைதான், இல்லைன்னு சொல்லல. இப்ப சீமானோ மீதி இருக்கிற ஏபிசி போய் யார் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு இதுல எந்த வேலையும் கிடையாது. இவ்வளோ பிரச்சனைகளுக்கு மத்தியில நாங்க ஓட்டை வந்து தமிழ்நாடு தலை குனியாது, நிதியை எங்களுக்கு கொடுன்னு சொல்லி போராட்டம் நடத்துறோம். ஆனால் எங்களோட போராட கூட வேண்டாங்க. இந்த எடப்பாடி பழனிசாமி போய் அங்க உட்கார்ந்து இதெல்லாம் அவனுக்கு கொடுத்துட்டேன்னா இனிமேல் ஜென்மத்துக்கு பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டில் வேலை இல்லை, எந்த ஸ்கீமுக்கும் பணம் கொடுக்காதன்னு தடுத்தாலே எடப்பாடி. எதுக்கு உங்க அரசியல் கட்சி, இந்த அரசியல் கட்சியெல்லாம் தமிழ்நாட்டில் எதுக்காக இருக்கு? ஒட்டுமொத்தமாக 2 பிரிவு நடக்குது. ஒன்று கழகங்கள் அப்படின்றான், இன்னொருத்தன் காவின்றான். சரி, காவினா யாரு? நம்ம 2 பேருக்கு எதிரி. சரி, அவன் காவி. நான் என்ன கேக்குறேன், ஆன்மீகத்தை விரும்புகிறவர்கள் காவியை பிடிச்சிட்டு போறான். அவன் பிடிச்சிட்டு போனா உங்களுக்கு என்ன பிரச்சனை? சேர்த்தா சார். சார் எங்களுக்கு எல்லாம் ஒண்ணு சேர்த்து பேச வேண்டாம் சார். நீங்க கூட்டணி இதுல சேர்க்காதீங்க சார். இல்ல சார், திராவிட கட்சிகளை மட்டும் தான் சார் கூட்டணின்னு ஒத்துக்கிறோம். எடப்பாடியை நம்பி ரொம்ப நாள் உங்களால அங்க இருக்க முடியாது. ஒவ்வொருத்தரா வந்துகிட்டு இருக்காங்க, நீங்களும் என்னைக்கு வருவீங்கன்னு தெரியாது. இல்ல நல்லா ஞாபகம் கூட ஓபனா சொல்றேன், ரவி குழந்தைவேல் மாதிரி ஒரு ரவிராஜா குழந்தைவேல் என்னைக்கு வேணாலும் வரலாம் கண்டுபிடிச்சு ஏடிஎம் கூட சேர்த்து விட்டுட்டோம். ஓகே சார், நான் இப்பயும் தெளிவா சொல்றேன் சார். சரி, இந்த காவி ஆள்றதா தமிழ்நாட்டை கழகங்கள் ஆள்றதான்னு ஒரு தமிழ்நாட்டை கேள்வி கேட்டது, தமிழிசை கேட்டது, தனிப்பெரும்பான்மையோடு ஆளும், அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது. உங்க எடப்பாடி பழனிசாமி இனிமேல் எடப்பாடியா இல்லை நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிற புல்டோசர் பழனிசாமியான்னு கேள்வி கேட்குற அளவுக்கு எந்த பழனிசாமி இருந்தாலும் ஒரே பழனிசாமி இபிஎஸ் தான்.